டெக்ஸ்ட் ஆப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கூகுளில் பல்ப் ஸ்கிரிப்ட்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ்னு கொடுத்துட்டு அதை நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ட்ரேஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா இப்போ வந்துட்டு வெக்டாராக நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அன்குரூப் பண்ணுறங்க. அன்குரூப் பண்ணிவிட்டு அவுட்லைனை டெலீட் பண்ணுறங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை வெக்டாராக மாற்றியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பாட்டமில் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாட்சஸில் போயிட்டு கிரேடியன்ட்டில் மெட்டல்ஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணாலே கலர் சேஞ்ச் எதுவுமே பண்ண வேண்டாம். தென் வந்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த அவுட்லைன் மாற்றிட்டு நம்ம இப்போ பென்டூல் எடுத்துக்கலாம். பென்டூல் எடுத்துகிட்டு அவுட்லைனை மாற்றிப்போம். அவுட்லைனில் ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பல்பை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ரெண்டா. ஸோ அதுக்கு நம்ம இந்த பென்டூலில் இப்படி கிராஸாக நம்ம ஒரு லைன் போட்டுப்போம். அது கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல அதை வந்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துப்போம். ஒரு கொஞ்சம் கேப் விட்டு இப்படி நம்ம வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம இப்போ ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் கலரில் ஏதோ ஒரு கலரை நம்ம கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஷேப் பில்டர் டூல் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம தனியாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். சென்டரில் உள்ளதை ஆல்ட் வச்சு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே அதுவும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ சைடில் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆல்ட் வச்சு ட்ராக் பண்ணாலே அதுவும் போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு இதில் டெக்ஸ்ட் நம்ம போடணும். ஸோ நம்ம 2 டெக்ஸ்ட் எடுத்துப்போம். நான் JSR அண்ட் அகாடமி அப்படின்றத எடுத்துக்கிறேன். இந்த 2 ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியல் பிளாக்ல தான் இருக்கணும். அதுவும் வந்துட்டு கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை 2த்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு அரேஞ்ச் சென்ட் டு பேக் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ JSRையும் இதையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் C கொடுத்தீங்கன்னா இப்படி ஆகிடும். தென் அகாடமியும் அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் C கொடுத்து இப்படி பண்ணிக்கணும். ஒன்று ஓவரால் வந்துட்டு நம்ம குரூப் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் கொடுத்துக்கணும். தென் 2த்தையும் நான் இப்போ குரூப் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 3 விதமான கலர் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் 3 இது எடுத்துக்கிறேன். லைட்டர் அண்ட் மீடியம் அண்ட் ரொம்ப டார்க்கா அந்த மாதிரி நான் இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோவிலேயே வந்துட்டு கொஞ்சம் டார்க்கிஷாக கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்கிஷாக ஒன்று டார்க் எடுத்துக்கிறேன். ஸோ மீடியமாக இருக்கிறதுக்கு எல்லோ 100 கொடுத்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஒரு 45 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போம். கொஞ்சம் மீடியமாக லைட்டராக இருக்கும். தென் ஃபுல் எல்லோ வந்துட்டு ஃபுல் லைட்டராக இருக்கிறதுக்கு அதை நம்ம கொடுப்போம். ஜஸ்ட் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்துட்டு மீடியம் கலரை நம்ம சூஸ் பண்ணிப்போம். கலர் ஃபில் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்கேல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். அது ஒரு 10% எடுத்துட்டோம்னா அது ரொம்ப சின்னதாகும். அதை வந்துட்டு அரேஞ்ச் கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அதை வந்து ஹைட்ராபிக் டூல் எடுத்து டார்க்கராக நம்ம எடுத்தோம்ல அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்துட்டு இப்போ டார்க்கராக இருக்கும். மேலே இருக்கிறது மீடியம் கலர் அது அப்படியே இருக்கும். ஸோ 2த்தையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை பிளெண்ட் ஸ்டெப்ஸில் போயிட்டு ஒரு 700 கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் மேக்னு கொடுப்போம். ஜஸ்ட் அது அப்படியே ஃபுல்லாக 3D எஃபெக்ட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் ஆகும். நம்ம 700 ஸ்டெப்ஸ் கொடுத்தோம்ல அந்த 700 ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ல காமிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ல போயிட்டு மறுபடியும் எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபில்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அன்குரூப் ஆகும். 700 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ மறுபடியும் ரிடோ குரூப் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு அது லாஸ்ட் இருக்க லேயரை கிளிக் பண்ணி லைட் கலர் கொடுத்துரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு 3D டெக்ஸ்ட் ரேப்பு. இதை நான் அப்படியே குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன்.